போலீஸ முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சிருந்தா அடியை தவிர அவன் என்ன சாமிங்கிறது தெரிஞ்சு அடிக்கிறான். அவன் திபுரான அவனுக்கு அவ்வளவு ஆணவமானவன் அப்படின்னு அவன் திபுரா முறைச்சு பார்த்ததுதான் அடிச்சாங்க. நான் கத்து தந்தாங்க, ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல. அவன் உடனே வந்து மயக்கம் கொடுத்து நெஞ்சுவலிக்கு ஒரு நாடகம் ஆகும். என்ன நாடகம் தான். நான் சொல்றாங்க போலீஸ் கிட்ட, சார் அது ஒன்றும் இல்லை, யாரும் தம்பி தெரியாம வேண்டாம், விட்டுருங்க, ஒரு கேஸ்லாம் போட வேண்டாம். நம்ம தம்பியோ ஒரு மாதிரி உடனே ஃபோன் பண்ணி ஏமா தேவையில்லாம இதை முடிவு பண்ணிருக்கீங்க, விடுங்க, ஏதோ தெரியாம இருந்தா நீங்க போய் சத்தம் போடுறீங்க, அப்போ முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். இதெல்லாம் வந்து பயங்கரமான சதி. ஜாதிய பார்த்து அது அந்த காருக்குள்ள யாரு எந்த ஜாதின்னு பார்த்துதான் அந்த வழக்கறிஞர் வந்தாரு. எவ்வளவு பெரிய சதி. திருமா அவர்கள் இப்படி பேசுவாரு அப்படிங்கிறது வந்து, அவர் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஆனா இப்படியே கூட பேசுவாருங்கிறது ஒரு அவருக்கே புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் சதின்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு நம்ம வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு நியாயம் இருக்கு. திருமா அவர்கள் ரோட்ல போயிட்டு இருந்தாரு, ஏன்னா என்ன தாக்குனாங்க சதிங்கிறாரு. சரிங்க, அப்படியே ஒருத்தர் வந்து வேணும்ட்டே வந்து அவர் கார் முன்னாடி வந்து விழுந்து அவர் இடி வாங்கிக்கிட்டாருன்னு நினைச்சா கூட இவங்க இறங்கி அடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு தலைவர், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேத்து பேசி இருக்கிறாரு. அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடின்னு. அப்போ முறைச்சா நீங்க அடிப்பீங்களா?